எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், நினைக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. இந்த மூசா பையனை அன்னைக்கே அடைக்கொடுக்கி வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு கவலை இல்லாம ஜாலியா படுத்துன்னு இருக்கலாம். அவனை சாதாரணமா நினைச்சு விட்டதால இப்போ பெரிய எதிரியா என் முன்னாடியே வளர்ந்து நிக்கிறான். இதுக்கு பிறகு அடங்கியிருந்தா நம்ம முட்டாள் தான். எண்ணியது போல் நடத்தி காட்டும் மந்திர புத்தகமே, என் எதிரி மூசாவை கட்டுக்குள் கொண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும்? பறக்க வீடு பக்கங்களை எண்ணிக்கை 18 வரை. ஓஹோ, 18வது பக்கம் பார்க்கணும் போல இருக்கு. 16, 17, 18. இப்போவே மூசா வீட்டுக்கு போறேன், முடிய புடுங்குறேன், பாட்டில போட்டு அடைக்கிறேன். மேட்ரு க்ளோஸ். மூசா, இனி நீ என்னை கேட்காம கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாது. உன்னை பாட்டில அடைச்சி போட காத்தா மாறி வர இந்த பாலு கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டது. வீடா இருந்தாலும் உஷாரா மூடிதான் வச்சிருக்காங்க. ஆஹா, கதவை திறந்தே வச்சிருக்காங்கயா. கேட்டதை கொடுக்கும் மந்திர புத்தகமே, நான் உருவம் இல்லாத அருப நிலைக்கு மாற வேண்டும். வழி செய்திருங்க. ஓம் ஓம் ஓம். இது மூசா பையனோட தாத்தா பாட்டி ரூமு. அப்ப இந்த மூசா பையன் எங்க இருப்பான்? இங்கதான் இருக்கியா நீ? இங்கதான் இருக்கியா? இனிமே உனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. ஆமா, நான் உன்னை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். யாரது? குருவே, மூசா படுத்திருக்கான். மூசா, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியாது, அந்த மந்திர புத்தகம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. சரி சரி சரி. ஓஹோ, மந்திர புத்தகத்தை தேடுறீங்களா? அது என்கிட்ட தானே இருக்கு. இங்க என்ன எப்படி கிடைக்கும்? சரி, நீங்க வந்துட்டீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் வேலையை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா மூசாவோட முடிய புடிங்கிடுறேன். அவ பிடிக்கிறதுக்குள்ள தேடுங்கடா புத்தகத்தை. சரி குருவே. ஐயோ, சத்தம் வரக்கூடாதா? நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க. மூசா, மன்னிச்சுக்கோ மூசா. அந்த மந்திர புத்தகம் காணாம போயிடுச்சு. இவங்க எல்லாம் சொன்னாங்க இங்க இருக்குன்னு. அதை தேடத்தான் வந்தேன். அத பகல்ல நேரடியா வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாமே. நீ இவ்வளவு நல்லவனா? என்ன மன்னிச்சிரு மூசா. உங்களோட மந்திர புஸ்தகம் எனக்கு எதுக்கு தேவை? வேணும்னா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லவா? கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு கோடி புண்ணியம் சேரும்.
அது பாலு வீட்ல இருக்கு. யாரு? அந்த குண்டு பையன் பாலு வீட்லயா? ஆமா. அவனை பார்த்து அவன்கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை புடுங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் மூசா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? வாங்க வாங்க வாங்க. மூசா வரேன். நான் தலைமுடிக்காக உன்னை தேடி வந்தா நீ மந்திர புத்தகத்துக்காக மாயாவை ஏன் வீட்டுக்கு அனுப்புறியா? முதல்ல மாயா கோஷியை சமாளிக்கிறேன், அப்புறம் நான் வந்து கவனிச்சுக்கிறேன். பாலு, என்னம்மா? நீ இன்னும் தூங்க போகலையா? டைம் ஆயிடுச்சுல்ல. அம்மா, நான் டெஸ்ட்டுக்கு படிக்கணும், அதனால நான் தூங்க 1 hour ஆகும். நீங்க போய் படுங்க. சரி சரி, சீக்கிரம் படிச்சுட்டு தூங்கு. சரி. அப்பா, இந்த மாயகோஷ்டி வர்றதுக்குள்ள எங்க அம்மா எப்படியா தூங்கிட்டாங்கன்னா ஹாப்பி. ஓ, இந்த பக்கத்துல இருந்து சவுண்ட் வருதா? அப்பனா அம்மா பெட்ரூமுக்கு போறாங்க. அவங்க வருவாங்கன்ற எண்ணத்துல எந்த சத்தம் கேட்டாலும் அவங்க வர மாதிரியே இருக்கு. மாயா வந்தோடனே அவங்கள மடக்கணுமே, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமே. என்ன பண்ணலாம்? மந்திர புக்ல ஏதாவது மந்திரம் இருக்கான்னு பார்க்கலாம். எதிரியை வசியப்படுத்தி அடக்கும் மந்திரம். எதிரிக்கு இனிப்பு கொஞ்சம் கொடுத்து அதை விழுங்க வைத்து உண்டவன் வீரனும் காலடியில் உடன் இருக்கணும் அடிமையாய் விடுதலை தருவரைக்கும் என கூற எதிரிக்கு எஜமானாய் மாறிவிடலாம். இது உண்மையே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மாவன மாயா கோஷ்டி வரட்டும். இந்த மந்திரத்தை வச்சு அவனை மயக்கிற மயக்கி. நான் குருவே நின்னுட்டீங்க. அந்த பொடி பையில பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க குரு, தைரியமா உள்ள போங்க, நாங்களே இருக்கோம்ல. ஏன் நின்னுட்டீங்க? நீங்க முன்னேறுங்க ஜமா. அவனை 2ல 1 பாத்துடலாம். 2ல 1 பார்க்க வேண்டாம், 1ல 2 பார்க்க வேண்டாம். எல்லாரும் நல்லா கண்ணை திறந்து பாருங்க. அங்க பாருங்க, மந்திர புக் இருக்கு. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம மந்திர புக்கை எடுத்துட்டு வந்து தடி தாண்டவராய மாதிரி உட்கார்ந்துருக்கான். அந்த தடி பயல 4 சாத்து சாத்தணும். வாங்கடா. நண்பர்களே, நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு போக தானே வந்திருக்கீங்க. இது நீங்க எடுத்துட்டு போக வரலனா நான் நாளை காலையிலேயே வந்து கொடுத்துருப்பேன். ஏண்டா, உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து என் புத்தகத்தை திருடிட்டு இப்ப வியாக்கியானம் பேசுவேன்? வெயிட் வெயிட் வெயிட், இந்த புத்தகத்தை திருடுறது நான் இல்ல, மூசா தான். மூசாவா? ஆமா, ஆனா நீங்க புத்தகத்தை தேடி வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மூசா என்ன கூப்பிட்டு இத பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னான். இருந்தாலும் அடுத்தவங்க புத்தகத்தை நம்ம வச்சிருக்க கூடாதுன்னு கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். தம்பி, ரொம்ப சந்தோஷம். உனக்கு ரொம்ப நல்ல மனசு. குருவே, அவருக்கு தாராள மனசு. தாராள மனசு மட்டும் இல்லடா, பெரிய மனசு, நிறைய மனசு. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. தம்பி, அந்த மந்திர புத்தகத்தை கொடுத்துருப்பா. அதை நம்பி தாப்பா எங்க பழப்பே ஓடுது. நான் என்ன கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன், கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அல்வா தர போறேன். அல்வாவா? ஆமா, தர்றேன், வர்றேன், தர்றேன், வர்றேன். குருவே, அதான் போயிட்டல்ல, மந்திர புக் எடுத்துட்டு ஓடிடலாம். அது அறிவு கெட்டவனே. அவன் எவ்வளவு உத்தமமான பையன் தெரியுமா? இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனசு இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நல்லபடியா உபசரிக்கணுங்கிற எண்ணம்டா அவனுக்கு. அது சாதாரண விஷயமா? அல்வா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமா ஆமா, நான் கூட சாப்பிட்டு ரொம்ப நாள். சரி, நாங்களும் தான் சாப்பிட்டு பாக்குறோம். எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடுங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உண்டவன் வீரனும் காலடியில் உடன் இருக்கணும் அடிமையாய் விடுதலை தருமறைக்கும். எஜமா, எஜமா, நான் உங்க அடிமை எஜமா, நான் உங்க அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் எஜமா, நான் செய்யறேன். மந்திர புத்தகம், நீ இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே மீறி பண்ணா இவங்க கதிதான். என்ன ராணி, என்ன விஷயம்? ஏன் கண் கலங்குற? மாமா, கரண்ட் பில்லு கட்டிட்டு வரேன்னு நேத்து காலையில போனவர் இன்னும் வீடு திரும்பல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் மனசு பக்கு பக்குங்குது மாமா. இதான் விஷயமா? கவலையே படாத. யாருக்காவது ஒரு நல்லது செய்யணுங்கிற சூழ்நிலையில மாட்டிருப்பான். அதனாலதான் அவங்க பின்னாடியே போயிருப்பான். காரியம் முடிஞ்ச தன்னால வர போறான். என்ன மாமா, காணாம போன உங்க மகனை தேடாம இப்படி ஜோசி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே? ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. அப்படி மீறி தூங்குனா கெட்ட கெட்ட மனுஷ கனவா வருது. பூதலோகத்திலே வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனுக்கு இந்த பூலோகத்துல எப்படி வாழறது, எப்படி நடக்கிறதுனே தெரியாது. மனசு திக்கு திக்குங்குது மாமா. சீக்கிரம் போய் அவரை தேடி கூட்டிட்டு வாங்க மாமா. என்னங்க, என்னாச்சு? ராணி எதுக்காக அழுகுறா? நீங்க ஏதாவது திட்டினீங்களா? உன் புள்ளைய காணுமா அழுவுறா. அவன் கிறுக்கு பையா, அவனை பத்தி தெரியாதா? போனா போன இடம், வந்தா வந்த இடம், எல்லாம் வந்துருவா. சாப்பாடு வீணா போகுது, போய் சாப்பிடுறே. ஏத்த நான் என் புருஷனை காணாம சாப்பாடு தூக்கத்தை விட்டுட்டு கவலையில உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட கவலையப்படாம இந்த சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்குலாம் எதுக்கு மருமகன் தெரியலச்சு? புள்ள பாசத்தை பத்தி நீ பேசுறியா? நீ பேசாதடி. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க பார்க்காத பாசமா, நாங்க போடாத வேஷமா பேச வந்துட்டா. பாடி உடா ஐஷா, ராணி சின்ன பொண்ணு. அவளுக்கு உன்னை பத்தி சரியா தெரியாது. வா மூசா. என்ன பாசம் வேஷன்னு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மேட்ரு என்னந்தான் தலையும் புரியல வாலும் புரியல. உங்க அப்பா காணாம போயிட்டானா? வந்துருவான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா, அழுவுறாடா. இவ்வளவுதான விஷயம். அப்பா எங்க போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு தரேன். யாரும் கவலைப்படாம அவங்க உங்க வேலையை போய் பாருங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாலே, ஏன் ஒழுவுற? போய் தின்னு. அத்தை, என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் ரெடியா இருக்கு, போய் பாருடி. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். எங்க போயிருப்பாரு அவரு?